தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப கர்த்தர் கூட இருந்தா ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப் விருத்தி அடைவோம், வளர்ச்சி அடைவோம். அது ஊழியமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலைகளாக இருந்தாலும் சரி, நாம் எந்த துறையில் இருந்தாலும் நாம் என்ன ஆகுவோம்? விருத்தி அடைவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப சேனைகளின் தேவன் தாவீதோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவனை விருத்தி அடைய செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மை ஆசீர்வதிக்கிற, விருத்தி அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதை எப்படி தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பார்க்கலாமா? நாம் எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7-12 வாசிக்கலாம். பாருங்க பாருங்க, சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நீ போய் நான் சொல்லுகிற ஒரு மனுஷனை நீ என்ன பண்ணான்? அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சாமுவேல் அதை கேட்டு போகிறாரு. போனா அவர் மனுஷன் தானே சாமுவேல் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. ஆனாலும் அவர் யார் தான்? மனுஷன் தான். மனுஷன் பார்க்குற பிரகாரமா அவர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா, ஒவ்வொருவராக வராங்க, அவர் இவன் இல்லை சொல்றாரு. அப்போ இவருடைய இன்னொருவன் வரான். அப்போ பாருங்க, அவன் பெரிய பலசாலியா, நல்ல நல்ல வளர்ச்சியோடு அவன் இருக்கிறான். இவனாக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்லை, நீ மனுஷன் பார்க்கிற விதமாய் பாராத, நான் பார்க்கிற விதம் வேறு என்று சொல்லி ஆண்டவர் இன்னும் யாராவது இருக்கிறாங்களா நீ விசாரின்னு சொல்றாரு. அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவரா வராங்க. அடுத்தது சம்மாய் வராரு. அவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. 7 பேர், ஒவ்வொருவரா 7 பேர் வராங்க. 7 பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவன் எல்லாருக்கும் இளையவன். அவர் யாரு? கடைசி பிள்ளை, எல்லோருக்கும் இளையவன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அற்பமாக அந்த குடும்பமே அவரை நினைக்குது. அப்பாவே பாருங்க, எல்லாரும் 7 பேர் நிற்கிறாங்க. ஆனா அந்த அவங்க சாமுவேல் அவங்க அப்பாக்கே தோணலை தாவீதை கூப்பிடணும்னு தோணலை. ஒவ்வொருவரா நிற்கிறாங்க. அப்போ சாமுவேல் சொல்றாரு, இன்னும் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் போய் கூப்பிட்டுட்டு வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போனா அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நிற்கிறார் சாமுவேலுக்கு முன்னாடி. ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன். அல்லேலூயா. அப்போ மனுஷன் பார்க்கிற விதம் வேற, ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, நீங்க எடுத்து வாசிங்கள, கர்த்தர் பார்க்கிற விதமே வேற. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், அதுல பாருங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி ஆண்டவர் இல்லாதவைகளை, இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய செலக்ஷனே வேற. அல்லேலூயா. உலகத்துல வேலைக்குன்னு போனா அங்க நல்லா படிச்சுக்கிறானா, நல்லா அழகா இருக்கானா, அப்படி இருக்கானா, இப்படி இருக்கானா, அப்படி பார்ப்பாங்க. ஆனா ஊழியத்துல இது கம்ப்ளீட்டா வேற. ஆண்டவர் பார்க்கிற விதமே வேறு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை, இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பைத்தியம்னா ஆண்டவர் மேல பைத்தியம், வசனத்து மேல பைத்தியம், கர்த்தர் மேல பைத்தியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆண்டவருடைய செலக்ஷன் பாருங்க. மனுஷன் பார்க்கிற விதமா அவரு
பார்ப்பதில்லை. அப்போ பாருங்க, இந்த தகப்பனுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? எல்லா பிள்ளைகளையும் எல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கணும். ஆனால் தாவீதை விட்டுட்டார் பாருங்க. தாவீது எங்கேயோ வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட பேசுகிறாரு, இன்னும் வேற யாருன்னா இருக்கிறாங்களா? ஆமாம், இன்னும் ஒரு பையன், கடைசி பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான், எல்லோருடையிலும் அவன் இளையவன், அவனை முதல்ல கொண்டு வா. அப்போ ஆண்டவர் வந்தோன் நின்ன உடனே தாவீது, இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன், இவனை அபிஷேகம் பண்ணு. அப்போ உடனே சாமுவேல் பாருங்க, ஆமேன், அபிஷேக தைலத்தை ஆமேன் கொம்ப வைத்து அபிஷேகம் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சூசன் வெசல்ஸ். நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆமேன், எல்லோரும் நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உற்சாகமா நாம ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று என்னை அழைத்த போது நான் எப்படி போனேன்றாரு? நல்ல வாசிங்க, மகிழ்ச்சியா போனேன்ற. உற்சாகம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியா போனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆலயத்துக்கு நாம எப்படி வரணும்? சந்தோஷமா வரணும், நேரத்தோடு வரணும், சந்தோஷமா வரணும். ஆண்டவர் சமூகத்துல நமக்கு 1000 கவலைகள் பாரம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை நன்றாக துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், தேவ சமூகத்தில் வந்து அமர வேண்டும். ஆலயத்துக்கு அவ்வளவு மனமகிழ்ச்சியா நாம வந்து கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. சும்மா வரக்கூடாது, ஒரு ஆத்துமாவை கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஐயாவை அருமையான நல்ல ஒரு மேய்ப்பனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஆமேன் சபைக்கு வரும்போது பக்கத்தில் அக்கத்தில் உங்க நண்பர்கள், தெரிந்தவர்களை வாங்க, ஆலயத்து வந்து உட்காருங்க, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பேசுவார், உங்க காரியம் என்னவோ அதை ஆண்டவர் மாற்றுவார். வாங்கன்னு நீங்க என்ன பண்ணோம்? ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அல்லேலூயா. நாம மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நாம மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதுமா? மற்றவர்களுக்கும் நாம ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். அப்போ நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லி ஆலயத்து வாங்க, வந்து கேளுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு சுகம் கொடுப்பார், அற்புதம் செய்வார், உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுப்பார், வேலையை கொடுப்பார். நீங்க கொண்டு வந்து சபையில ஆமென் சபையை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மேல விழுந்த கடமை இது. ஆமென். அப்ப தாவீது பாருங்க, சந்தோஷமா ஆலயத்து வந்து உட்கார்ற மனுஷன். ஆமென். இன்றைக்கும் நாம சந்தோஷமா நீங்க ஆலயத்துக்கு வரணும், மற்றவர்களையும் கொண்டு வர வேண்டும். பாருங்க, தாவீது ஆடு மேய்த்திருந்த அந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு ஆடு மேய்க்கிறவனை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்? நீங்களே சொல்லுங்க. நல்ல வேலையில் இருக்கிறவனே அற்பமா பார்க்கிற சமுதாயம், ஆடு மேய்த்து ஆடு பின்னாடி போறவனை இந்த சமுதாயம் ஒரு பொருட்டாவே நினைக்காது, ரொம்ப அற்பமா பார்க்கும். குடும்பமே அவங்க அப்பாவே அற்பமா தான் பார்த்துருக்கிறார். எல்லா பிள்ளையும் வர வச்சவர் அவனையும் சொல்லியிருக்கணும்ல, விட்டுட்டார். ஆனா ஆண்டவர் பார்க்கிற விதம் பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போ இங்க அமர்ந்திருக்கிற நீங்கள நானும் கூட எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற உயர்வு பெரியது, நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை பெரியது, நம்முடைய எல்லைகள் பெரியது, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. நாம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பிரயாசப்படணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய ஏன் தாவீதை இப்படி விருத்தி அடைய பண்ணார் நாளுக்கு நாள், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அடுத்தது நீங்கள் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 78, 70, 71, 72. சங்கீதம் 78, 70, 71, 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவம் ஆட்டு மந்தையில இருந்தார், ஆடுகளை மேய்த்து கொண்டது, அங்கிருந்து தெரிந்து கொண்டு பாருங்க, அற்பமான ஒரு ஆரம்பம் தான். அல்லேலூயா.
கரவல் ஆடுகள் பின்னே சுற்றி அந்த ஆடுகளை மேய்த்து பாட்டு பாடி தாவீது அந்த வனாந்தரத்தில் பாட்டு பாடிக்கிட்டு ஆமென் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் வாசிச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து மீட்டி பாட்டு பாடி சந்தோஷமாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். எளிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த சாதாரண ஒரு தாவீது. கர்த்தர் பார்த்தார், இவன் எப்போதும் என்னை துதிக்கிறவன், இவன் எப்போதும் என்னை நோக்கி பார்க்கிறவன், இவன் தாண்டா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா சொல்லிட்டு ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆமென் அரசனாய் தம்முடைய ஜனத்துக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு அரசனாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப நம்ம உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். ஊழியம் செய்கிறோமா உற்சாகமாக சந்தோஷமாக செய்யணும், ஆண்டவர் உயர்த்துவார். எந்த வேலை செய்கிறோமோ என்ன காரியம் செய்கிறோமோ கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 17:16. பாருங்க, யார் அந்த பெலிஸ்தன்? கோலியாத்து. இந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான். யாருன்னா கோலியாத்து. காலையிலும் மாலையிலும் வந்து தேவ ஜனத்துக்கு விரோதமா அவர்களை அற்பமாய் பேசுகிறான். அப்போ பாருங்க, இராணுவத்தில் இருக்கிற தாவீதுடைய அண்ணன்மார்கள்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க. இன்னும் அநேகர் இராணுவத்தில் இருக்கிறாங்க. காலையில் மாலையில் வந்து கோலியாத்து தேவ ஜனத்துக்கு விரோதமாக எதிர்த்து பேசுகிறான் யுத்த காலத்தில். ஆனால் ஒருவராலையும் அவனை எதிர்த்த முடியல, அவனை ஜெயம் எடுக்க முடியல. அந்த வேளையில தான் தாவீதுடைய அப்பா தாவீதை கூப்பிட்டு, நீ போ, யுத்தம் நடக்குது, நீ போயிட்டு சகோதரர்களை போய் பார்த்து இந்த அவர் சொல்றார் பாருங்க, எடுத்து வாசிங்க நீங்க. வறுத்த பயிறு பால் கட்டி 10 அப்பங்கள் ஓட்டமாய் போய் கொடுத்து பாருங்க, அடையாளம் வாங்கிட்டு வா. என்ன அடையாளம்? நல்லாகிறாங்களா, சுகமாகறாங்களா, போனாங்க யுத்தத்துக்கு இராணுவத்துக்கு போனாங்க, நல்லாகிறாங்களா, அடையாளம் வாங்கிட்டு வா அப்படின்னு கையில் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. தாவீது ஓட்டமாக போனா சின்ன பையனாக தான் அவரை ட்ரீட் பண்ணுறாரு அவங்க அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவன் சின்ன பையன் கடைக்குட்டி செல்லமாக ஒரு வேளை அப்படி ட்ரீட் பண்ணாரா தெரியல. ஆனால் 7 பையன்களை வர வச்ச அவங்க அப்பா தாவீதும் வர வைத்திருக்கணும், அங்கே தப்பு பண்ணுறாரு. அப்போ பாருங்க, தாவீத இந்த வற்றலான இந்த பயறு பால் கட்டி அப்பங்கள் இதெல்லாம் கொடுத்து அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு அவங்க சுகமாக இருக்கிறாங்களாப்பா பார்த்துட்டு அடையாளம் வாங்கிட்டு வான்னு அனுப்புகிறாரு. அங்கே போனால் ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. கோலியாத் என்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவன் ராட்சசன் வந்து நிற்கிறான். தேவ ஜனத்துக்கு விரோதமாக யுத்தத்தில் பேசுகிறான். 40 நாள் காலையிலும் மாலையிலும் வந்து பேசுகிறான். ஆனால் இவங்களால அவரை ஜெயிக்க முடியல. சவுல் பார்க்குறான், என்ன செய்யறது தெரியல. அதே போல் தாவீதுடைய அண்ணன்மார்கள்லாம் யுத்தத்தில் இருக்கிறாங்க, என்ன செய்யறது தெரியல. அங்கே இருக்கிற மற்ற யுத்த வீரர்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன செய்யறது தெரியல. இப்போ தாவீது என்ன பண்ணுறான் பாருங்க, நீங்க வாசிங்க. 26வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:26. எம்மாத்திரம் என்றான். பாருங்க, தேவ ஜனத்தை அவன் நிந்தித்து பேசுறான். இவனை ஜெயிக்கிறவனுக்கு என்ன தரப்படும்னு கேட்கிறார். அங்கே பேசிக்கிறாங்க, இவனை ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பரிசு கொடுக்கப்படும் பேசிக்கிறாங்க. அப்போ அதை கேட்டு இவர் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறார், இவனை ஜெயித்தா என்ன தருவாங்கன்னு விசாரிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க. சின்ன பையன்தான், இன்னும் ஒரு 18 வயசு 17 வயசு இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற தைரியம், அந்த அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஆமென் அபிஷேகம் பட்டவனுக்கு முதல் குவாலிட்டியே தைரியம் தான். அல்லேலூயா. அடுத்த குவாலிட்டி, அவன் எப்போதும் ஆண்டவரை துதிக்கிறவன். அடுத்த குவாலிட்டி, அவன் யாரையும் எதிர்த்து நிற்கிற ஒரு ஜெய வீரன், யுத்த வீரன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாருங்க,
அப்போ தைரியத்தோடு அவன் போய் விசாரித்து அவன் அந்த கோலியாத்துக்கு நான் போய் புறப்பட்டு அந்த கோலியாத்தை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறான். அடுத்தது அவன் எங்கே போகிறான்னா சவுலுக்கிட்ட போகிறான். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க 44 வாசிங்க. 1 சாமுவேல் பாருங்க, அவன் தாவீதை அவனும் அற்பமாக தான் பார்க்குறான். தம்மத்தை பையன் என்னை எதிர்க்கிறானா அப்படின்னு அற்பமாக பார்க்குறான். ஏன்னா அவன் பயங்கரமாக ராட்சச பிறவி, நல்ல ஹைட்டு ஆஜானு பாகுவா இருக்கிறான் அந்த கோலியாத்து. தாவீது அவனுக்கு குழந்தை மாதிரி இருக்கிறாரு. அவர் நீ வா அப்படின்னு கூப்பிடுறான், சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான். அப்போ தாவீது என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வர, நீ ஆயுதங்களோடு வர, சேனைகளின் தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நாமம், இயேசு என்கிற நாமத்தோடு நாம் யுத்தம் செய்யணும். இங்கே லிட்டரலாக ஒரு யுத்தம் நடக்குது கோலியாத்துக்கும் தாவீதுக்கும். ஆனால் ஜெபம் என்கிறது ஒரு யுத்தம். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு யுத்தம். ஜெபம் என்கிற யுத்தத்தில் இயேசு என்கிற நாமத்தை முன்னிட்டு நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கும் தேவ ஜனத்துக்கு ஆமேன் விரோதமாக அநேக சத்துரு கிரியைகள், ஆமேன் ஊழியங்களுக்கு விரோதமாக ஆமேன் அநேக சத்துரு கிரியைகள், எந்த மனுஷனும் இல்லை, பிசாசின் கிரியைகள். ஆமேன் நாம் என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதான் யுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமா, தேவ ஜனத்துக்கு விரோதமா இன்றைக்கும் பிசாசின் கிரியைகள் ஆமேன் வேலை செய்து, அசுத்த ஆவிகள் வேலை செய்து நாம் யுத்தம் செய்யணும். என்ன யுத்தம்னா அதுதான் ஜெபம் என்கிற யுத்தம். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் சமூகத்தில் நல்ல ஸ்தோத்திரத்தோடு துதித்து நாம் ஜெபிக்கிற பொழுது, நாம் சத்துருக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய ஜெயத்தை, வெற்றியை நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஒரே ஆயுதம் ஜெபம் தான். அல்லேலூயா. கோலியாத்துக்கிட்ட என்ன இருந்தது? ஈட்டி இருந்தது, பட்டயம் இருந்தது. ஆனா நமக்கிட்ட இருக்கிற ஒரே பட்டயம் வசனம், வேத வசனம் என்கிற பட்டயம். அடுத்தது துதி என்கிற ஆயுதம். ஆண்டவரை துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிக்கை செய்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் ஜெயம் நமக்கு உண்டு. ஆண்டவர் நம்ம குடும்பங்களில், நம்ம எல்லைகளில், நம்ம வேலைகளில், ஊழியங்களில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது, வெற்றியை கொடுப்பது, உயர்வை கொடுப்பது, நாளுக்கு நாள் விருத்தியை கொடுப்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெபம் நாம் சோர்ந்தே போயிடக்கூடாது. அதனால தான் நான் எழுதினேன் ஜெபம் என் ஜீவியம்னு எழுதினேன். ஜீவியம், உயிர் இருக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும், ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், தேவைகளுக்காக ஜெபிக்கணும். அப்போ சாகர வரைக்கும் ஜெபிச்சுட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் எழுதினேன் வேதம் என் சாதம், துதி என் கதி, ஜெபம் என் ஜீவியம்னு எழுதினேன். வேதம் என் சாதம், சாப்பாடு போல. சாப்பாடாமல் நம்மளை இருக்க முடியுமா? அப்போ வசனம் டெய்லி படிக்கணும். எப்படி நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாதோ அது போல் வசனத்தை நல்லா ரெகுலராக வாசிக்கணும். அதே போல் துதி, ஆண்டவரை நல்லா துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போதும் நம்ம வாயில் துதி சத்தம் இருக்கணும். அதனால தான் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 34:1 வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலம்னா எல்லா சூழ்நிலையிலும், அல்லேலூயா, நல்லா இருந்தால் மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம கூட அதான் துதி என் கதி. அடுத்தது ஜெபம் என் ஜீவியம். சாகர வரைக்கும் நாம் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம குடும்பங்களுக்காக, தேவைகளுக்காக, மற்ற காரியங்களுக்காக, ஆத்தும ரட்சிப்பாக, தேசத்துக்காக ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் அந்த கிருபை தருவார். நம்மால் முடிந்ததை நாம் செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் பெரிய ஜெயம் கொடுத்தாரா இல்லையா? பெரிய ஜெயம் கொடுத்தார். ஒரு கவன்கல்லை எடுத்து அந்த உண்டியல்ல வச்சு அடிச்சாரு. அவன் போய் பின்னால விழுந்தான். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணார். யுத்தம் யாருடையது?
கர்த்தருடையது. ஆமென். தாவீதை ஆண்டவர் ஒரு கருவியா பயன்படுத்தி அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். நாம யுத்தம், அதாவது ஜெபம் என்கிற யுத்தத்தை நாம் எப்போதும் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நமக்கு விரோதமான, ஊழியத்துக்கு விரோதமான எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு விரோதமாய் நாம் ஜெபம் என்கிற யுத்தம் செஞ்சு கொண்டே இருக்கிற பொழுது ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். அடுத்ததா பாருங்க, தாவீது ஒரு யுத்த வீரன். ஆமென், துதி வீரன். அடுத்தது நீங்க பாருங்க, எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 18 7 8 9 வாசிங்க. இப்படி பெரிய ஒரு ஜெயம் வந்தது. ஆனா பாருங்க சவுலுக்கு என்ன வந்துச்சு பாருங்க, வாசிங்க. மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை அந்த போர்ல, அந்த யுத்தத்தில் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா அங்கிருந்த பெண்கள் எல்லாம் சவுலுக்கு 1000, தாவீதுக்கோ 10000 அவங்க துதிச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறாங்க. இதை பார்த்த சவுலுக்கு கோபம் வந்துச்சு, வெறுப்பு வந்துச்சு. யாருக்கு? தாவீது மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. பொறாமை வந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, நாம கூட ஆண்டவரை துதிச்சு ஆமென் ஸ்தோத்தரித்து நல்ல ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது பொறாமைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனாலும் கர்த்தர் நமக்காக ஆமென் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. காய் மகாரமா இந்த சவுல் பார்க்கிறோம். ஜெயம் யாருக்கு தான் போய் சேரும்? யுத்தத்தில் ஜெயம் ஏற்றுட்டான் தாவீது, ஜெயம் ஏற்றுட்டான். அந்த வெற்றி யாருக்கு தான் போகும்? சவுலு தான். சவுலு தான் அரசாட்சியில் இருக்கிறார். ஆனால் சவுலுக்கு என்ன வெறுப்பு வந்துச்சுன்னா, என்ன புகழாம தாவீதை புகழ்ந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்துச்சு. உடனே தாவீது மேல ஒரு பொறாமை, ஒரு அதிருப்தி, ஒரு கசப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கும் கூட ஆமென் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் பொழுது, 4 பேர் நம்மை பாராட்டும் பொழுது, சத்துரு ஏதாவது விதத்தில் எழுந்துதான் நிற்பான். ஆனாலும் நாம் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு வர வேண்டிய கிரெடிட், ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருப்பார். ஒருவரும் அதை தடை செய்ய முடியாது. அவனுடைய பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் அவன் மடியில் போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லவர். யோபு சொல்றாரு, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவங்களுக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அது சேர்ந்துடும். அதனால சோர்ந்தே போகக்கூடாது. தொடர்ந்து ஜெபம் என்கிற யுத்தத்தை ஆமே இந்த பூமியில நாம் செய்து கொண்டே தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் காய் மகாரமா வெறுப்பா பார்க்கறான், பொறாமையோடு இருக்கிறான். யாரு? சவுல் தாவீது மேல. ஆனா தாவீதுடைய குணம் பாருங்க, நீங்க வாசிங்க. கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை படிப்படியா உயர்த்த முடியும் அப்படின்னா, அவனுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் எல்லாம் தான் இப்ப நான் சொல்லிட்டு வரேன். அவன் எப்போதும் துதிக்கிறவனா இருக்கணும், யுத்த வீரனா இருக்கணும், ஜெப வீரனா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நல்ல குணங்கள் இருக்கணும். என்ன குணம் பாருங்க, நீங்க எடுத்து வாசிங்கள. 1 சாமுவேல் 18 14 5 வாசிங்க. புத்திமானாய் நடக்கிறான். எப்படி புத்திமானாய் நடக்கிறான்? நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 18 18. பாருங்க, புத்திமானாய் நடக்கிறாரு, தாழ்மையோடு இருக்கிறாரு. அடுத்தது நீங்க எப்படி தாவீது பாருங்க எந்த அளவுக்கு அவர் ஞானமா நடக்கிறார். 1 சாமுவேல் 24 14 இருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 24 14 இருந்து. பாருங்க, யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயை. யாரு? தாவீது தன்னையே தாழ்மையோடு சொல்றாரு. அவரு தெல்லு பூச்சி ஐயா, நீர் யாரை பின்தொடர்கிறீர்? பாருங்க, தாவீது அங்க இருக்கிற ஸ்திரீகள் தாவீதை புகழ்ந்ததுனால இவருக்கு பொறாமை இவர் எதிர்க்க ஆரம்பித்துட்டார். எப்போ இவனை போட்டு தள்ளலான்னு ஈட்டி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆனா இவரு
கரெக்டாக ஒரு இடம் வந்தது. சவுல் வந்து தாவீது கிட்ட மாட்டுறாரு. தாவீது நினைத்திருந்தா சவுலை கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் தாவீது பாருங்க என்ன செய்யறாரு. அடுத்தது வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அழுது ஆ பாருங்க, சத்துருவே இப்ப தாவீதை பாராட்டுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா ஒரு இடத்துல சவுல் வந்து தாவீது கிட்ட மாட்டுறாரு. தாவீது நினைச்சிருந்தா கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் சவுல் அவர் கொன்று போட அவருக்கு மனம் இல்லை. அதுதான் அவருடைய குணம். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் என் கையை போட மாட்டேன்னு சொல்லிட்டு தாவீது பாருங்க சவுலை கொன்று போடலை, அவரை விட்டுடுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு அங்கிருந்து தூரத்துல இருந்து பேசுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு சவுல் சொல்றாரு, நீ என்ன பார்க்கல நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறாமைப்பட்ட, வெறுப்பா, காய்மகாரமா, பகையா பார்த்த அதே சவுல் வாயில ஆமென் தாவீதை பாராட்டுறாரு. நீ என்ன பார்க்கல நீதிமான், அது மட்டும் இல்லை நீ இஸ்ரவேலில் என்றென்றைக்கும் ராஜாவா இருப்பாய் அப்படின்னு யாரு எதிர்த்தாங்களோ சத்துருவே வாழ்த்துவதை, சத்துருவையே ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுதாங்க தாவீதுடைய புத்தி. தாவீது புத்திமானாய் நடந்தான் பார்க்கிறோம்ல, இதுதான் புத்தி. அல்லேலூயா. அப்போ பொறுமையா சகிக்கிறார். அல்லேலூயா. 4 பேர் நம்மளை தூஷிப்பாங்க. ஆண்டவர் படிப்படியா நம்மளை உயர்த்தும் போது 4 பேர் நம்மளை தூஷிப்பாங்க, வெறுப்பா பார்ப்பாங்க, காய்மகாரமா பார்ப்பாங்க, பொறாம வரும், எரிச்சல் வரும். ஆனாலும் பொறுமையோடு சகித்து ஆண்டவர் வேலைகளை நாம் செய்கிற போது, நம் வேலைகளை நாம் காரியங்களை நாம் செய்கிற போது கர்த்தர் ஆமென் யாரெல்லாம் தூஷித்தாங்களோ, யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ சத்துருவும் சமாதானம் ஆகும்படி செய்கிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சவுலை எதிர்த்தானோ அதே சவுல் அதே வாயில சொல்றான், நீ ராஜாவா என்றென்று இருப்ப. அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர், அந்த கடைசி வசனம் 20வது வசனம். நீ நிச்சயமாய் ராஜாவா இருப்பாய். பாருங்க, உன் கையில நிறைவேறப்படும். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை விட்டு போயிடுச்சு ராஜாங்கம். தாவீது அந்த இடத்துக்கு உரியவன், அவன் தான் தகுதியானவன் அப்படின்னு இவனே சொல்லிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, தெரிந்து கொண்டாரு. படிப்படியா தாவீதை உயர்த்தி வரார். சத்ரு வாயிலே ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர் தெரிந்து கொண்டால் எதிர்ப்புகள் வராமல் இருக்காது. எதிர்ப்புகள் இருக்கும், எரிச்சல்கள் இருக்கும், பொறாமையில் இருக்கும். ஆமே. ஆனாலும் கர்த்தர் அழகாய், நேர்த்தியாய், படிப்படியாய், நாளுக்கு நாள், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மை வளர்ப்பார், நம்மை உயர்த்துவார், விருத்தி அடை செய்வார். நாம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கணும், ஜெபம் என்கிற யுத்தம் செஞ்சு கொண்டே இருக்கணும். ஆமேன். நாம ஆமேன் சத்துருவையும் நேசிக்கிறவர்களா இருக்கணும். தாவீது நேசித்தார். அதனால தான் சவுல் பாருங்க அதே வாயில ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சகிக்கவும் செய்யணும். 4 பேர் பாராட்டுவாங்க, 2 பேர் நம்மளை தூஷிக்கவும் செய்வாங்க. ஆனா சகித்து பொறுமையோடு இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நீங்க பாருங்களேன் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்கள. அது மாத்திரம் இல்ல, ராஜ்யபாரம் உறுதிப்பட்டாயிற்று. ஆனால் சொந்த மகன் கர்ப்ப பிறப்பு அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா இப்ப எழும்பிட்டான். நீங்க வாசிங்க 2 சாமுவேல் 16, 11, 12. யாரு சொந்த மகனை அப்சலோமே எழுந்துட்டான் தாவீதுக்கு விரோதமா. பாருங்க. அப்ப அந்த அவங்க சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமா எழுந்துட்டான். தாவீது இப்ப என்ன பண்ணிட்டாரு, அங்க ராஜ்யபாரத்துல உட்கார முடியல, எழுந்து ஓடுறாரு. அப்ப பாருங்க, சீமேயின்னு ஒரு மனுஷன். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். பாருங்க, சீமேயின்னு ஒரு மனுஷன் தாவீதை இப்போ வழியில தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடுறாரு. சீமேயின்ற மனுஷன்
தாவீதை பார்த்து தூஷிக்கிறார், தூஷித்து பேசுறார், திட்டுறார், கண்ணா பின்னான்னு திட்டுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தாவீது நினைச்சா, தாவீது கூட இருக்கிற யுத்த வீரர்கள், ராணுவ வீரர்கள் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க அவன் தலையை வெட்டிடுறேன்னு சொல்றாங்க. ஆனா தாவீது பொறுமையோடு அதை சகிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சில காரியங்களை நாம சகிக்க வேண்டிய இடத்துல சகிக்கத்தான் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் தான் நம்ம யுத்தம் பண்ணணும், மனுஷர்கிட்ட இல்லை. நம்ம யுத்தம் மனுஷர்கிட்ட இல்லை, நம்ம யுத்தம் கர்த்தரிடத்தில். அல்லேலூயா. பொறாமையில, வெறுப்புல, எரிச்சல்ல 4 பேர் வித்தியாசமா பேசுவாங்க, நடந்துக்கு வல்லுவாங்க. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் தான் யுத்தம் பண்ணணும், அதாவது ஜெபம் பண்ணணுமே தவிர நாம போயிட்டு பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவர் சகிக்கிறார். சீமேயி திட்டுறான், ஆனா சகிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்ன சொல்றாரு, கர்த்தரே விட்டு இருக்கிறார் அவனை என்னை தூஷிக்க, பரவாயில்ல வீடு, சொந்த மகனே என்னை துரத்திட்டு வரா, என் சூழ்நிலை அப்படி இருக்கு, இவன் சீமேயின்றவன் வேற ஒரு ஆள், பரவாயில்ல அப்படின்னு சகிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ்ய பாரத்தை விட்டுட்டு ஓடுற அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இப்படிப்பட்ட அவமானங்கள், நிந்தைகள், ஆனாலும் மறுபடியும் ஆமேன் தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆமேன் ராஜாவாக சிங்காசனத்தில் வந்து தேவன் அமர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ட்ரைனிங் பண்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் தாவீத ஒரு ராஜான்னா எல்லாத்தையும் சகிக்கணும், எல்லா விதத்திலையும் யுத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அப்போ ட்ரைனிங் கொடுக்கிறார் தாவீதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு ட்ரைனிங் கொடுத்து சிங்காசனத்தில் வந்து ஆண்டவர் அமர்த்துகிறார். அப்போ இன்றைக்கும் கூட நாமும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றி பெறணும்னா நாம் பொறுமையோடு இருக்கணும், சகிக்கணும், ஆண்டவரை நல்லா எப்போதும் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். நாம் யுத்த வீரர்களாய், அதாவது ஜெப வீரர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமா பொறாமையில பேசுகிற மனிதர்கள் உண்டு, நமக்கு விரோதமா கிரியை செய்கிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் உண்டு. ஆனா எந்த ஒரு காரியத்தையும் நாம பொருட்படுத்தாம நாம் யுத்தம் செய்கிறவர்களாய், ஜெபம் செய்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கிற பொழுது ஆமென், கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நமக்கு இருக்க வேண்டிய கேரக்டர், நாம சகிக்கணும், சத்துருவையும் நாம் ஆசீர்வதிக்கணும், பொறுமையோடு இருக்கணும். ஆமென். தாவீது அது மாத்திரம் இல்லை, சிங்காசனத்தில் வந்து அமர்ந்த பிறகு தாவீது பார்க்கிறார், யுத்தத்தில் நல்லா யுத்தம் பண்ற ஆட்கள் எல்லாம் தன்னுடைய படைகளை சேர்த்து கொள்கிறார். அப்போ ஆட்களையும் நாம நல்ல பழகி ஆட்களையும் நாம சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. நட்பு பழக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மக்களையும் நாம நேசிக்க வேண்டும். நம்முடைய ஒரே விரோதி பிசாசு தான், எந்த மனுஷன் இல்லை. அப்போ எல்லா மனிதர்களோடு நாம் பழக வேண்டும், அன்போடு பேசி அவர்கள் பட்சமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பட்சமா இருக்க வேண்டும், ஆலயத்திலும் கொண்டு வந்து அமர்த்த வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா ஜனத்துக்கும் போகணும். ஆமென். அது மாத்திரம் இல்ல, பாருங்க, தாவீது இன்னொரு பெரிய ஒரு காரியம், அவன் அடுத்தது என்ன செய்யணுமோ அதையும் செய்யறான். அவனுக்கு அந்த ஆலோசனை, ஆண்டவருடைய ஆலோசனை வருது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுன்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவன் யோசித்து ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று அவன் அழகாக காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் கூட ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா அப்படின்னு ஜெபம் பண்ணி பொறுமையாக ஸ்டெப் எடுக்கணும். உணர்ச்சி வசமாக நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. பொறுமையோடு ஜெபித்து நாம் காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். டைம் இன்னும் half an hour. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்பா தாவீது அப்படி புத்திமானாய் நடந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனிடத்தில் நாம் ஜெபித்து அமர்ந்து இருக்கிற பொழுது ஆலோசனைகளை கொடுத்து அழகாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம் தேவன். ஆமென். நீங்க வாசிங்கள, வாசிங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18 அடுத்த வசனம் வாசிங்க.
பாருங்க, சத்துருவின் சூழ்ச்சிகளையும் அவர் தெரிந்து கொண்டு அவர் என்ன சொல்றாரு, நான் ராஜாவுடைய பெண்ணை மணக்கிறதுக்கு நான் ஏமாத்துறேன், என் குடும்பம் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படியாவது சத்துரு ஏதாவது விதத்தில் அவரை மாட்ட பார்க்குறாங்க. ஆனால் தாவீது ஞானமா உடனே அவர் எந்த முடிவும் எடுக்கல. அவர் அமைதியாக பொறுமையோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பொறுமையோடு இருக்கிறார். பொறுமையோடு இருந்து நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு தாழ்மையோடு இருக்கு. எப்படியாவது இவரை சிக்க வைக்க ஆலோசனைகளை சவுல் செய்கிறான். ஆனாலும் தாவீது பொறுமையாக காரியங்களை யோசித்து செய்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம், தாவீதுக்கு ஒரு தவறு செய்கிறார். பத்சேபாலிட்ட ஒரு தவறு செய்கிறார். அப்போ நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வந்து தாவீதின் இடத்துல நீ ஒரு தவறு செய்தான்னு சுட்டி காட்டுகிற பொழுது தாவீது பாருங்க பொறுமையோடு என்ன பண்றாரு? மறுக்கல அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொண்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கிறார். ஆமென். அப்ப நாம கூட என்ன பண்ணோம்? நம்ம குறைவுகளை மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது அல்லது நமக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துகிற பொழுது நாம் தேவ சமூகத்தில் தாழ்த்தி மற்றவர்கள் சொல்லுவது அந்த தவறு உண்மையானால் நம்மை நாம் சரி செய்து கொண்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவது நிச்சயம். இதெல்லாம் ஆண்டவர் உயர்த்த நமக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், கேரக்டர். பாருங்க, பத்சேபால் கிட்ட அவர் ஒரு தவறு செய்கிறார். யுத்த காலத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, யுத்தத்துக்கு போகாமல் அந்த பத்சேபாலுக்கு கூட ஒரு தவறு செய்கிற பொழுது இதை நாத்தான்வேல் வந்து உணர்த்தின போது அவர் உடனே என்ன பண்ணுறாரு? தவறு செய்து விட்டேன் அவர் ஒப்புக்கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமனான ஒரு யுத்தத்தில் இருக்கிற உத்தமமான ஒரு போர் சேவகனை இவருடைய ஆசைக்கு தவறா அவரை பயன்படுத்துறார். அல்லேலூயா. அவங்ககிட்டயே அவனை சாகடிக்க அவங்ககிட்டயே லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார். என்ன ஒரு காரியம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த போர் சேவகன் உத்தமனான ஒரு ஆள், இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு ஆள். ஆனால் இவருக்கு அந்த பத்சேபால் மேலே ஒரு ஆசை, எப்படியாவது அடையணும். அப்போ இவனுக்கு சாராயம் ஊற்றி கொடுத்து இவனை யுத்தத்துக்கு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார். அவனை சாகடிக்க அவங்ககிட்டயே லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ யுத்தத்தில் அவன் மரித்து போகிறான். பத்சேபால் இவர் வந்து அடைஞ்சிடுறார். ஆனால் ஆண்டவர் நாத்தான்வேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி இந்த தவறை உணர்த்தும் பொழுது அவர் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, அதனால தான் கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. பத்சேபால் காரியத்தை தவிர எல்லா காரியமும் அவன் நேர்த்தியாய் செய்தான். என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீதுடைய சிங்காசனம் எப்போதும் நிலை பெற்றிருக்குன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அதை தேவ சமூகத்தில் என்ன பண்ண ஒப்புக்கொள்ளணும். செய்யலைன்னு ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. என்ன தவறோ மனுஷர்கள் நாம் ஆண்டவர் சமூகத்தில் அதை ஒத்துக்கொள்ளுகிற பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிற பொழுது, அல்லது மற்றவர்கள் நம்ம எதில் குற்றப்படுத்துகிறாங்களோ அந்த காரியத்தில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் அது சரியாக அவங்க சொல்கிறது பொய் கூட சொல்லலாம். மனுஷர்கள் சிலர் பொறாமையில் பொய் கூட சொல்லுவாங்க. உண்மையானால் நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நான் செஞ்சுட்டேன் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்புக்கொள்ளுகிற பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய், அது மாத்திரமல்ல சதா காலங்களில் நம்மை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் எடுத்துங்களேன். அதுக்கப்புறம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சகல சத்துருவின் கிரியைகளுக்கும் தாவீதை நீக்கி தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்து அவரை துதிக்க வைக்கிறார். அவர் பாருங்க, அந்த அதிகாரத்தில் பாட்டு எழுதுறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யுத்தம் எந்த நேரம் யுத்தம் கிடையாது. நமக்கு கூட போராட்டம் எல்லா காலத்திலையும் கிடையாது. சில காலங்களில் போராட்டமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து நாம் ஜெபிக்க பிரயாசப்பட நம்ம காரியங்களை செய்ய ஆண்டவர் அனுகூலமான ஆட்களை கொடுப்பார், நல்ல ஆட்களை கொடுப்பார், நம்மை நேசிக்கிற ஆட்களை கொடுப்பார், நம்மை தாங்குகிற ஆட்களை கொடுப்பார், நமக்கு ஜெபிக்கிற ஆட்களை கொடுப்பார், கொடுக்கிற ஆட்களை கொடுப்பார். நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். யுத்தம் அப்போ எந்த நேரம் யுத்தம் கிடையாது. அல்லேலூயா. போராட்டன்றது கொஞ்ச காலம்தான். அதனால தான் வசனம் சொல்லுது, அழ ஒரு காலம் உண்டு,
நகைக்க ஒரு காலம் உண்டு. அப்போ யுத்த காலம் உண்டு, சமாதான காலம் உண்டு. அப்போ யுத்த காலன்றது ஒரு டெம்டேஷனான ஒரு டைம் தான். போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும். நான் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகஸ்ட் 15 2019 நான் எங்கள் வீட்டில் பாஸ்டிங் ப்ரேயர் தேசத்துக்காக நடத்தி, காலையில் பாஸ்டிங் ப்ரேயர் நடத்தி ஈவினிங் அந்த பகுதியில் சுவிசேஷம் அறிவித்து மாலையில் ஒரு 6:30 ஜீசஸ் தமிழ் படம் போட்டேன். இப்போ சமீபத்தில் குட் ஃப்ரைடே அன்றைக்கும் போட்டேன். அப்போ பாருங்கள், ஆகஸ்ட் 15 2019 என் தெருவிலே ஒரு ஜீசஸ் தமிழ் படம் போட்டு சுவிசேஷம்லாம் அறிவித்து நல்ல மகிமையாக இருந்தது ஊழியம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் ஒரே ஒரு போராட்டமாக, ஒரு கலக்கமாக, அந்த ஒரு போராட்டம் மோதுறது எனக்கு நான் அதை உணர்ந்தேன். அப்போ 2019 ஆகஸ்ட் 17 ஆவடி டியூப் ப்ராடக்ட் அந்த கம்பெனி வாசலில் எதிர்க்க ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. அந்த கம்பெனியில் நான் ஒரு 3 மாதம் அப்போ வேலை செய்திருந்தேன் ஸ்டோர் கீப்பராக. அங்கே இருக்கிற அந்த சமையல் பண்ணுற அந்த மாஸ்டர் கொஞ்சம் காய்கறி வாங்கணும், ஆவடி மார்க்கெட்டு வாங்கினார். என்னுடைய வேலையே இல்லை. என்னுடைய வேலை ஸ்டோர் மெயின்டைன் பண்ணுறது தான், அங்கே இருக்கிற ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. அந்த ஓனரை எனக்கு நல்ல பழக்கம், நல்ல மரியாதை எனக்கு. அப்படி தான் நான் இருந்தேன். இவர் வேறு ஆள் இல்லாததுனால ஷிஃப்ட்டு, அது 3rd ஷிஃப்ட்டு. அதனால் இரவு 9:45 மணி இருக்கும். அப்போ என்னை மார்க்கெட்டுக்கு வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. என் வேலை இல்லை, என் வேலையை நான் பார்க்குறேன் பாருங்க. 2-3 பேர் சொன்னதால சரி ஹெல்ப்புக்காக அவர் கூட போனேன். அங்கேருந்து ஆவடி டியூப் ப்ராடக்ட்லேருந்து ஆவடி மார்க்கெட்டுக்கு போகிற அதுக்குள்ளே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அல்லேலூயா. கரெக்டாக அந்த டியூப் ப்ராடக்ட் வாசல்லே ஆக்சிடெண்ட். ஒரு வேன் மோதிச்சு, தூக்கி வீசப்பட்டோம். அப்போ பாருங்கள், நான் மல்லாந்த நிலையில் ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 அடி தள்ளி அவர் கணேஷ்ன்ற அந்த நண்பர் அவரும் படுத்து கிடக்கிறாரு. 2 பேரையும் அந்த நேரத்தில் இரவு 9:45 மணி இருக்கும். ஆம்புலன்ஸ் வருது. அந்த டியூப் ப்ராடக்ட் வாசல் எதிர்க்க நாங்கள் படுத்துட்டு கிடக்கிறோம். எனக்கு கான்சியஸ் இருக்குது, அவருக்கு இல்லை. நான் அப்போ சுற்றி பார்க்குறேன், என்னை சுற்றி ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. ஆனால் ஒருவர் கூட தூக்கலை. அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. பயம், ஆக்சிடென்ட் பெருசு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இது என் செல்ஃபோன், என் பாக்கெட்டில் செல்ஃபோன் நொறுங்கி இருக்குது, ஆனால் வேலை செய்யுது. இதை எடுத்து கொடுத்து இது ஒரு நம்பர் இருக்குது, அதை சொல்லி தகவலை வீட்டுக்கு சொல்லுங்கள், சீக்கிரம் எங்களை தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு தூக்குங்க அப்படின்னு நானே சொல்கிறேன். அப்போ உடனே ஆம்புலன்ஸ் அவங்க ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வருது. ஆவடி இஎஸ்ஐ கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து நைட்டில் அங்கே இஎஸ்ஐயில் பண்ண முடியாது, அங்கேருந்து கீழ்ப்பாக்க கொண்டு போகிறாங்க, அங்கேருந்து சென்னை ஜிஹெச்சி கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் நைட்லேயே நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏதோ ஒரு போராட்டம், சத்துரு போராட்டம். ஆனால் 1.5 மாதம் நான் ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அவங்க டாக்டரு எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் கூட போய் அடித்த அந்த வேகத்தில் எனக்கு தொடையில் கிழிச்சிக்கிச்சு. ஒரு 6 ஸ்டிச்சிங், அப்புறம் இங்கே அடி, அதுக்கப்புறம் முதுகில் போய் அந்த டிஸ்க் பிடிச்சிக்கிச்சு. அப்போ என்னால் அப்படி தான் படுத்துட்டு தான் இருக்குமே தவிர இப்படி இந்த பக்கம் என்னால் ஒரு கழிச்சு படுக்க முடியாது. ஒரே அட்டென்ஷனில் தான், மல்லாந்து தான் நிலையில் தான் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஆனாலும் டாக்டர் நீ எழுந்து நடக்க 6 மாதம் ஆகிடுன்ட்டார். 1.5 மாதம் ட்ரீட்மெண்ட்டு தான் போய் நிற்கிறத தவிர எழுந்து நடக்க முடியல. காலை கடன் எல்லாம் படுக்கையில் தான். 1.5 மாதம் கழித்து நீங்கள் போயிடுங்க, வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அல்லேலூயா. 1.5 மாதம் வீட்டில் நான் சவிதாவில் போயிட்டு அந்த ப்ராக்டிஸ் எடுத்தேன், யோகா ப்ராக்டிஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் படுத்த படுக்கையில் தான். ஆனால் ஆட்டோ வச்சுக்கிட்டுன்னு போனாங்க, படுத்த படுக்கை தான், காலை கடன் எல்லாமே. ஆனால் பாருங்கள், 6 மாதம் டாக்டர் சொன்னார். ஆனால் 3 மாதத்தில் கர்த்தருடைய கிருபையில் எழுந்து நடந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் தெரியுமா? விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் அதை படுத்த படுக்கையில் ஆண்டவரை நல்லா துதிப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன், வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரே உடைய தழும்புகளை சுகம் உண்டாப்பா, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யணும், நீங்கள் என்னை தொடணும், நீங்கள் எனக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி படுத்த நிலையிலே சொல்லி சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுவேன். வசனத்தை சொல்லி சொல்லி அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன், துதிப்பேன். படுத்த நிலையிலேயே அப்படியே ஜெபம் பண்ணியிருந்தேன். என்னை நேசிக்கிற ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள், சபை மக்கள் எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் பாருங்க, டாக்டர் சொன்னார் 6 மாதம் நீ நடக்க ஆகும்னார். ஆனால் 3 மாதங்கள் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. இப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். நைட்டில் விழிப்பு வந்துடும், வலியில் தூக்கம் வராது. 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுவேன். என்னை அறியாமே கண்களில் வலி, கண்களில் இருந்து அப்படியே தண்ணீர் கொட்டும், அப்படியே சொட்டும், அப்படியே அழுதுகிட்டே ஜெபம் பண்ண. ஆண்டவரே இப்படி
ஆயிடுச்சப்பா என் நிலைமை, நான் எழுந்து நடக்கணும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், உங்களுடைய ஊழியக்காரனுக்கு நீங்கள் சுகம் கொடுக்கணும்பா, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவனே, இப்படிலாம் சொல்லி சொல்லி ஜெபம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், ஆண்டவர் சொப்பனத்தில் என்னை எழுந்து நடக்கிற மாதிரி காண்பித்தார். அப்போ எனக்கு புரியல சரியா, என்ன உடம்பெல்லாம் பலவீனங்கிறதால அது வெளிப்பாடு சரியா புரியல. அடுத்தது 2 நாள் கழிச்சு அதே போல ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்து சொப்பனம் யோசேப்புக்கு ரட்டித்ததால உடனே நடந்ததுன்னு இருக்கு. அந்த வாசனை ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணமே, அந்த சிந்தனையே அப்போதான் எனக்கு வருது. அது வரைக்கும் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்படி உருள்ற முடியல, இப்படி உருள்ற முடியல, எழுந்துக்க முடியாது, அப்படியே தான் இருப்பேன். எல்லாம் காலை கடன் எல்லாம் அப்படியே அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, படுக்கையிலே தான். அப்போ ஆவியானவர் இந்த சொப்பனை ரட்டித்ததுன்னா உடனே நடக்கணும் இருக்கு, அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போன்னு உடனே அப்போ தான் மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி முயற்சி பண்ணி அப்படி பண்ணுறேன். தப்புன்னு எழுந்து நடந்துட்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் பாருங்க, ஆமே, கர்த்தர் நமக்காக சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக நிற்கிற பொழுது கர்த்தர் நமக்காக நின்று நமக்கு ஆமே ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது ஏதோ ஒரு போராட்டம் வந்தது, ஆனால் கர்த்தர் அழகாய் 6 மாதம் சொன்னாங்க டாக்டர்கள், ஆனாலும் 3 மாதத்தில் எழுந்து நடக்க வைத்தார். அநேக சபைகளில் போய் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தேன். அது மாத்திரம் இல்லை, இந்த பிரசங்கத்தின் மத்தியில் இந்த சாட்சியம் சொல்லி ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன், துதித்தேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம கர்த்தருக்காக நிற்கிற பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நமக்காக யுத்தம் செய்வார், ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சத்துரு ஏதாவது விதத்தில் நமக்கு விரோதமாக எழும்புவான். ஆனாலும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து தேவனை தேடுங்க, துதிங்க, தொடர்ந்து ஊழியங்களை செய்யுங்க, தொடர்ந்து உங்கள் வேலைகளை செய்யுங்க, உங்கள் காரியங்களை செய்யுங்க, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பாருங்க. அப்போ நிறைய பேர் எனக்கு என்னை வந்து ஒரு இதுவாக பார்த்தாங்க. என்னடா ஊழியம் பண்ணா, படம் போட்டால் எல்லாம் பண்ணா. வண்டியில் வந்து ஆம்புலன்ஸில், ஜிஹெச்லேருந்து ஆம்புலன்ஸில் தான் என்னை கொண்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து 4 பேர் என்னை டெட் பாடி மாதிரி கொண்டு போய் எங்கள் வீட்டு கட்டிலில் அப்படி போட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்னை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கலத்துனாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றினார். அந்த துக்கத்தை எல்லாம், அந்த ஆமேன், அந்த காரியமெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றி, அது மாத்திரமல்ல, சரியாக 1 வருஷம் அந்த ஆக்சிடென்ட் பணமும் எனக்கு வந்தது. ஆண்டவர் அந்த மதில் செவரை, நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் மதில் செவரு கட்டியிருக்கிறேன், அந்த மதில் செவரை கட்டி வசனமும் எழுத வைத்தார் கொரோனா காலத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா காலமும் ஒரு யுத்த காலம்தான். அல்லேலூயா. வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தரையே சார்ந்திருந்தோம், கர்த்தரையே நம்பி இருந்தோம், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்திருந்தோம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலைகளை செய்திருந்தேன். ஆனால் கொரோனா காலம் ஒரு யுத்த காலம். வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஊழியம் இல்லை, ஆன்லைனில் அப்போ எனக்கு பேசவும் தெரியாது. அல்லேலூயா. குழுவாக நாங்கள் வாட்ஸ்அப்பில், ஜூமில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆன்லைனில் அப்போ எனக்கு பேசவும் தெரியாது. இப்போ தான் நான் யூடியூப்பில் நான் வசனம் பேசுகிறேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது, அந்த மாதிரியான அந்த ஒரு காரியமும் எனக்கு அப்போ தெரியாது பாருங்க. ஆனால் சரியாக ஆண்டவர் 6 மாதம்னு சொன்ன டாக்டர்களை ஆண்டவர் அந்த வார்த்தையை பொய்யாக்கி, அவர்கள் உண்மையை தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம பரம மருத்துவர் 3 மாதங்களை கிருபையாக என்னை நடக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, அந்த ஆக்சிடென்ட்டுக்காக அப்ளை பண்ணல, கரெக்டாக 1 வருஷம் கடந்தது. கரெக்டாக கொரோனா காலத்தில் அந்த பணம் வந்துச்சு. அல்லேலூயா. அந்த வக்கீல்கள்லாம் எவ்வளோ பணமோ அதை எடுத்துகிட்டு மீதமான பணத்தை எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு நான் என்ன தெரியுமா செஞ்சேன், கொரோனா காலத்தில் எல்லா வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க, நான் மதில் செவர் கட்டினேன். அல்லேலூயா. 4 கொத்தனாருக்கு வேலை கொடுத்தேன், சம்பளம் கொடுத்தேன், 4 கொத்தனாருக்கு சாப்பாடு போட்டேன். வேலை மட்டும் இல்லை, என் வீட்டில் டெய்லி மதியம் சாப்பாடு கொடுப்பேன். நாங்களும் நல்லா சாப்பிட்டோம். ஆண்டவர் அழகாய் நேர்த்தியாய் நடத்தினார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம ஆண்டவர் மறக்கிறதுக்கு அவர் மனிதன் அல்ல. அவர் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும், நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், நமக்கு உதவி செய்ய, நம்மை உயர்த்த, நம்மை பாதுகாக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மை விருத்தி அடைய செய்ய இயேசு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட சோர்ந்து போகாம, ஆமென், உங்களை எந்த வகையில் ஆண்டவர் நடத்துறாரோ அந்த வகையில் ஆண்டவரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. ஆண்டவர் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, சொல்லி சபைக்கு மக்களை கொண்டு வாங்க. உங்களால் ஆனதை நீங்க செய்யுங்க, சபைக்கு மக்களை கொண்டு வாங்க. நல்ல துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க குடும்பங்களுக்காக ஜெபிங்க, சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிங்க, மற்றவர்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் படிப்படியா உங்களை உயர்த்துவார். நாம அதுல உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மை உயர்த்துவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யலாம்ல, ஈஸி தானே, செய்யலாம்ல, ஈஸி. ஆமென். அப்போ வேலை செய்து கொண்டே நீங்க செய்யலாம். போற இடத்துல வர இடத்துல கர்த்தரை சொல்லலாம், ஆத்துமாக்களை கொண்டு வரலாம். ஆமென். உங்க குடும்பங்களுக்காக ஜெபிங்க, மற்றவர்களுக்காக ஜெபிங்க. அப்படி செய்கிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். நிறைவாய் ஜெயமாய் நடத்துவார். தாவீதை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் உயர்த்த நல்லவர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.